இம்மட்டுமா இந்த நாட்களிலே அவருடைய சமூகத்திலே காத்திருந்து ஜெபிப்பதற்கு கர்த்தர் நமக்கு கிருபை பாராட்டி இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் கர்த்தர் தம்முடைய வார்த்தையினாலே நம்மை பலப்படுத்தி கொண்டிருக்கிறார். இந்த நாட்கள் முடிவதற்கு முன்பதாக கழுகுகளைப் போல பலனடைந்து அவருக்காக அவர் விரும்புகிற வண்ணமாக நாம் எழும்புவதற்கு கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. இந்த நாளிலும் கூட நம் மத்தியில மவுண்டன்ஸ் ஆஃப் த லார்ட்ஸ் மினிஸ்ட்ரீஸ் என்று ராஜபாளையம் பகுதியிலே தேவனுடைய ஊழியத்தை செய்து வருகிற பாஸ்டர் கிப்சன் அவர்கள் நம்மோடு கூட இணைந்திருக்கிறாங்க. இதற்காக அருமையான பாஸ்டர்கிட்ட நாங்கள் தொடர்பு கொண்ட பொழுது நான் கண்டிப்பாக வருகிறேன் என்று சொல்லி அவர்கள் சந்தோஷத்தோடு கூட அதை ஏற்றுக்கொண்டார்கள். இந்த நாளிலும் கூட அவர்கள் நம் மத்தியில இருப்பது மிகுந்த சந்தோஷம். மீதம் இருக்கிற வேலைகள்ல பாஸ்டருடைய கரங்களை கொடுக்கிறேன். ஓவர் டு பாஸ்டர். தேங்க்யூ பாஸ்டர். இதோடு இணைந்திருக்கிற எல்லா தேவனுடைய பிள்ளைகளுக்கும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே நான் வாழ்த்தலை சொல்லிக் கொள்கிறேன். இந்த 21 நாட்களும் கர்த்தருடைய பலன் நம்மேல் இறங்கி வருவதற்கு காத்திருக்கிற தேவ பிள்ளைகள் யாவரையும் வரப்போகிற எழுப்புதலில் கர்த்தர் எடுத்து பயன்படுத்துவார் என்ற விசுவாசத்தோட நான் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் நல்லவர், பெரிய காரியங்களை செய்வாராக. ஒரு விஷயம் நாம் ஜெபித்து தேவனுடைய வார்த்தைக்குள்ளே நாம் கடந்து போகலாம். நல்ல பிதாவே, இந்த காலை வேளைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, ஒரு பெரிய நோக்கத்தோட இந்த தலைமுறையை நீங்க தெரிந்து கொண்டிருக்கீங்கன்னு நாங்க விசுவாசிக்கிறோம்ப்பா. எங்களை குறிச்சு நீங்க வச்சிருக்கிற அசாத்தியமான உங்களுடைய தீர்மானங்களுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை வேளையில் உடைய வார்த்தைக்காய் நாங்கள் உங்களுடைய சமூகத்துக்கு வருகிறோம் ஆண்டவரே. நீர் எங்களோடு நீர் விரும்புகிற காரியத்தை பகிர்ந்து கொள்ளுவீராக. எங்களுக்கு ஊழியம் செய்யும் ஆண்டவரே. நீர் சத்திய ஆவியானவர் எங்களுக்குள்ளே பலத்த கிரியைகள் நடப்பீங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். உங்களோடு கூட இந்த வார்த்தையை பகிர்ந்து கொள்ள தேவன் கொடுத்த இந்த நல்ல கிருபைக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஒரு வசனத்தை வாசித்து அதிலிருந்து சில காரியங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படி விரும்புகிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 1 அதிகாரம் 17வது வசனத்தை நான் ஒரு விஷயம் வாசிக்கிறேன். லூக்கா 1:17. பிதாக்களுடைய இருதயங்களை பிள்ளைகளிடத்திற்கும் கீழ்ப்படியாதவர்களை நீதிமான்களுடைய ஞானத்திற்கும் திருப்பி உத்தமமான ஜனத்தை கர்த்தருக்கு ஆயத்தப்படுத்தும்படியாக அவன் எலியாவின் ஆவியும் பலமும் உடையவனாய் அவருக்கு முன்னே நடப்பான் என்றான். ஒரு நீண்ட காலம் வார்த்தையும் இல்லாமல் எந்த விதமான எழுப்புதலும் இல்லாமல் சுமார் ஒரு 400 ஆண்டு காலம் இருந்து போன ஒரு தலைமுறைகளுக்கு மத்தியிலே தேவன் சகரியா மூலமாய் ஒரு தீர்க்க தரிசனத்தை தேசங்களுக்குள்ளே கொண்டு வருகிறார். ஒரு தூதன் சகரியாவுக்கு இந்த வார்த்தையை சொல்லுகிறார். இந்த இருண்ட காலங்கள் முடிய போகிறது, இந்த அமைதியின் காலங்கள் முடிய போகிறது. கர்த்தர் ஒரு புதிய ஊழியத்தை தொடங்க இருக்கிறார். தம்முடைய மேசியாவாகிய கிறிஸ்துவை இந்த பூமிக்கு அனுப்ப போகிறார். ஆனால் அவர் வருகிறதுக்கு முன்பாக ஒரு யோவான் ஸ்நானகன் பிறந்து தம் ஊழியத்தை இந்த பூமியில செய்ய போகிறார் என்று யோவான் ஸ்நானகனுடைய ஊழியத்தை அறிமுகப்படுத்துகிறார். அப்படி அறிமுகப்படுத்தும் போது அவர் யோவான் ஸ்நானகனை பற்றின காரியத்தை மாத்திரம் பேசாமல் இந்த யோவான் ஸ்நானகனுடைய ஊழியம் பழைய ஏற்பாட்டு காலத்தில் தேவனுடைய ஊழியத்தை பலமாய் செய்த எலியாவினுடைய ஊழியத்தோடு ஒப்பிட்டு சொல்லப்படுகிறதை நாம் இங்கே பார்க்கிறோம். எலியாவின் ஆவியும் பலமும் உடையவனாய் அவருக்கு முன்னே நடப்பான் என்றார். எலியாவின் ஆவியும் பலமும். இன்றைக்கும் ஒரு பெரிய காரியம் அன்றைக்கு இருந்தது போலவே சூழல் இருக்கிறதை நம்மால் பார்க்க முடிகிறது. அன்றைக்கு எப்படி ஒரு 400 ஆண்டு காலங்கள் ஒரு பெரிய அடிமைத்தனம் அல்லது ஒரு பெரிய இருண்ட காரியங்கள் இருந்ததோ அதுபோல நீண்ட காலங்களாய் நாம் வாழுகிற நம் பகுதிகளிலே ஒரு பெரிய இருளை நாம் பார்க்க முடிகிறது. ஒரு பெரிய எழுப்புதல் நின்று போயிற்று, ஒரு பெரிய அசைவு நின்று போயிற்று. ஆண்டவர் நம் தலைமுறை காலங்களிலே அதை மறுபடியும் தொடங்க விரும்புகிறார். ஆனால் இந்த தொடக்கத்தை கர்த்தர் செய்யும் போது நமக்கு ஒரு வார்த்தையை கர்த்தர் கொடுக்கிறார். மறுபடியும் இந்த ஊழியத்தை நீங்கள் தொடங்க வேண்டுமானால், நின்று போன ஒரு பெரிய அபிஷேகத்தின் காரியங்களை நீங்க தொடங்க வேண்டுமானால் ஒரு எலியாவின் பலம் உங்களுக்கு தேவை என்று இந்த காலை வேளையிலே ஆவியானவர் நமக்குள்ளே
ஒரு அழுத்தமான காரியத்தை வைக்கிறதை பார்க்க முடியும். இந்த காரியங்களுக்காக ஜெபித்து கொண்டிருந்த போது ஆண்டவர் இந்த வார்த்தையை திரும்ப திரும்ப சொன்னாங்க. எலியாவின் பலத்தோட எழும்பி போய் ஊழியத்தை செய்யக்கூடிய ஒரு தலைமுறை எழும்ப வேண்டும் என்பதை திரும்ப திரும்ப ஆவியானவர் நினைவுபடுத்தி கொண்டே இருந்ததுனாலே இந்த வார்த்தையிலிருந்து சில காரியங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இந்த எலியாவினுடைய ஊழியத்தினுடைய மேன்மை, அவனுடைய பலம் என்ன என்பதை ஒரு சில காரியங்களிலே நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொடுத்து, இவ்வளவு பெரிய பலனுள்ள மனுஷன் வாழ்க்கையில் நடந்த சில முக்கியமான காரியங்களை மாத்திரம் எனக்கு கொடுக்கப்பட்ட நேரங்களுக்குள்ளே தேவனுடைய கிருபையினாலே உங்களுக்கு கற்றுக் கொடுக்க தேவன் உதவி செய்வார் என்று நான் விசுவாசிக்கிறேன். எலியா மிகுந்த பலன் உள்ள ஒரு மனிதன். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 18வது அதிகாரத்தில் 22வது வசனத்தை நான் வாசிக்கிறேன், கொஞ்சம் கவனியுங்கள். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 18வது அதிகாரம் 22வது வசனம் நான் வாசிக்கிறேன். அப்பொழுது எலியா ஜனங்களை நோக்கி, கர்த்தரின் தீர்க்கதரிசிகளில் மீந்திருக்கிறவன் நான் ஒருவன். எலியாவின் பலத்திற்கு இந்த வார்த்தை மிகப்பெரிய சான்று என்றே நான் விசுவாசிக்கிறேன். மீந்திருக்கிறவன் நான் ஒருவன். சில காரியங்களை செய்யும் போது எலியா ஒரு பெரிய கூட்டத்தை அல்லது ஒரு பெரிய திரள் சேனையை திரட்டி கொண்டு போய் ஒரு பெரிய காரியத்தை செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்கிறவன் அல்ல. அவன் எந்த அளவுக்கு ஊழியத்தில் பலன் உள்ளவன் என்று சொன்னான், அவன் தனித்து நின்று தேவனுக்காய் எதையும் செய்யக்கூடியவன். இன்றைக்கு நாம் ஏதாவது சில காரியங்களை கர்த்தருக்காக செய்ய வேண்டும் என்று நாம் விரும்புகிற போது நமக்கு யாராகிலும் நமக்கு சப்போர்ட்டா இருந்தா நல்லா இருக்குமே, நமக்கு யாராவது உறுதுணையா இருந்தா நல்லா இருக்குமே. நாம் சில காரியங்களிலே ஜெபிக்கிறதுக்கு பிரேயர் வாக் போகிறோம், சில ஊழியங்களுக்கு போகிறோம், சில நேரங்களிலே சிறுவர் ஊழியங்களை நடத்த போகிறோம், பராமரிப்பு குழு ஊழியங்களை நடத்த போகிறோம், சுவிசேஷ ஊழியங்களை செய்ய போகிறோம். ஏதாவது சில காரியங்களை நாம் முயற்சித்து நாம் போகிற போது நாம் எதிர்பார்க்கிற காரியம் நமக்கு உறுதுணையாய் யாராகிலும் நம்மோடு பயணித்தால், நம்மோடு வந்தால் நலமா இருக்குமே என்று எண்ணுகிறது உண்டு. அது நம்முடைய பலத்தை இன்னும் கொஞ்சம் அதிகரிக்கும். சில ஊழியங்களை செய்யும் போது நம்மோடு சிலர் நிற்கிறது நமக்கு கொஞ்சம் பலப்படுத்துகிறது போல இருக்கும். ஆனால் எலியா அப்படி அல்ல. அவன் ஒருவனாய் தனித்து நின்று தேவனுடைய பலத்த காரியங்களை செய்கிறதற்கு அவனுக்குள்ளே கர்த்தர் பலனை வைத்திருந்தார். அவ்வளவு பலம் உள்ள ஒரு மனிதன். எந்த ராஜாக்களுக்கு முன்பாகவும் நின்று தேவனுடைய வார்த்தையை தைரியமாய் சொல்லக்கூடியவன், கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் என்று தன்னை மார்தட்டி அடையாளப்படுத்தக்கூடியவன். என் வாக்கின்படியே அல்லாமல் இனியும் 3 ஆண்டுகளுக்கு பனியும் மழையும் பெய்யாது என்று அவனால் தைரியமாய் சொல்ல முடிந்தது. அங்கே ஆவியானவரை தவிர்த்து அவனோடு யாருமே இல்லை. அவன் தனித்து நின்று கர்த்தருடைய ஊழியத்தை செய்யும்படி பலன் கொண்டவன் என்பதை நாம் இங்கே பார்க்கிறோம். இது ஒரு அசாத்தியமான காரியம் என்றே நான் விசுவாசிக்கிறேன். இப்படி ஒரு பலன் உள்ள எலியாவை நாம் இங்கே பார்க்கிறோம். அடுத்த வார்த்தை சொல்லுகிறது, பாகாலின் தீர்க்கதரிசிகள் 450 பேர். இந்த 450 பேரையும் அதே அதிகாரம் 40வது வசனத்தில், அப்பொழுது எலியா அவர்களை நோக்கி, நீங்கள் பாகாலின் தீர்க்கதரிசிகளில் ஒருவனும் தப்பி போகாதபடிக்கு அவர்களை பிடியுங்கள் என்றான். அவர்களை பிடித்த போது எலியா அவர்களை கீழே கீசோன் ஆற்றங்கரையில கொண்டு போய் அங்கே அவர்களை வெட்டி போட்டான். ஒரே நாளிலேயே கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு விரோதமாய் நின்ற தீர்க்கதரிசிகளின் கூட்டத்தை அழித்து போட்டதை நாம் அங்கே பார்க்கிறோம். இவ்வளவு பெரிய காரியத்தை இதற்கு முன்னும் பின்னும் யாராகிலும் செய்திருப்பார்களா என்பது மிகப்பெரிய கேள்வி. அத்தனை பேரையும், ஒருவேளை எசேக்கியா ராஜா பாகாலின் பலிபீடங்களை இடித்தது உண்டு. சில தேவ மனிதர்கள், யோசபாத்தின் நாட்களில் ஒரு பெரிய எழுப்புதல் நடந்ததை பார்க்கிறோம். கிதியோன் எழும்பி போய் பாகாலின் பலிபீடங்களை தகர்த்ததை பார்க்கிறோம். ஆனால் யாருமே ஒரே நாளில் தேசத்தை அருவருப்புக்குள் நடத்தின இந்த இத்தனை எண்ணிக்கைக்குட்படாத இவ்வளவு பேரை கொன்று தேவனுடைய எழுப்புதலை கொண்டு வந்ததை பார்க்க முடியாது. ஆனால் எலியா ஒருவனாய் தனித்து நின்று இவ்வளவு பெரிய காரியங்களை செய்ததை நாம் அங்கே பார்க்கிறோம். அப்படியானால் அவருக்கு எவ்வளவு பெரிய அந்த ஸ்பிரிச்சுவல் ஸ்ட்ரென்த், ஆவியிலே அந்த பலம் இருந்திருக்கும் என்பதை நாம் இங்கே நிதானிக்க முடிகிறது. இன்னும் ஒரு காரியத்தை கூட நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அதே அதிகாரம் 18வது அதிகார கடைசி வசனம், கர்த்தருடைய கை எலியாவின் மேல் இருந்ததினால் அவன் தன் அறையை கட்டி கொண்டு இஸ்ரேலுக்கு வருமட்டாக ஆகாப்புக்கு முன் ஓடினான் என்று பார்க்கிறோம். சில நேரங்களில் ரதங்களோடு பின் ஓடினவர்களும் உண்டு. கேயாசி போல ரதங்களுக்கு பின் ஓடினவர்களும் உண்டு. பிலிப்புவை போல ரதங்களோடு சேர்ந்து ஓடினவர்களும் உண்டு. ஆனால் எலியா ஒருவன் மாத்திரம் வித்தியாசப்படுகிறான். ரதத்திற்கு முன்பு ஓடுகிறவன். ராஜாக்களுடைய ரதங்கள் மிகுந்த வேகம் கொண்டவைகள். ஆனால் அப்படிப்பட்டவைகளையும்
தாண்டி போகக்கூடிய அளவுக்கு அவன் சரீரத்திலே கர்த்தர் அசாத்தியமான பலத்தை கொடுத்திருந்ததை நாம் இங்கே பார்க்கிறோம். இவ்விதம் எலியாவினுடைய ஊழியத்தில் வார்த்தையிலும் பலன் இருந்தது, அவருடைய செயல்களிலும் பலன் இருந்தது, அவருடைய கிரியைகளிலும் பலன் இருந்தது. அவர் தன்னித்து நின்று தேவனுடைய ஊழியத்தை பலமாய் செய்தார். இவ்வளவு பெரிய பலன் உள்ள இந்த எலியாதான் அடுத்த அதிகாரத்தில் பலவீனப்பட்டு போனதை பார்க்கிறோம். எவ்விதம் அவர் பலவீனப்பட்டார் என்றும், இன்றைக்கு ஒருவேளை பலன் கொண்டு எலியாவை போல தேசத்திற்குள்ளே ஒரு பெரிய அசைவை உண்டாக்க வேண்டிய நாம் ஏதோ சில காரியங்களில் பலவீனப்பட்டிருப்போமானால், இன்றைக்கு ஆண்டவர் இந்த காலை வேளையில சொல்லுகிறார், நீங்கள் மறுபடியும் பலப்படுங்கள், உங்கள் ஊழியங்கள் தேவனுக்கு தேவை என்று கர்த்தர் நம்மோடு திருவுளம் பற்ற விரும்புகிறார். ஒருவேளை இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய ஜனங்கள் இருக்கிற இடங்களில் கைகளை உயர்த்தி ஒரு விசை என்னோடு கூட சேர்ந்து கர்த்தரிடத்துல பேச ஆரம்பிங்க. ஆண்டவரே, நாங்கள் சில காரியங்களிலே பலவீனப்பட்டிருப்போம், ஆனால் உம்முடைய பலத்தால் எங்களை இடைக்கட்டும் ஆண்டவரே என்று சொல்லுங்க. ஒரு பலத்தோடு எழும்புகிற ஊழியம் தேவை. பலனற்று போனவைகளால் ஒரு ஊழியத்தை நிறைவேற்றி முடிக்க முடியாது. ஒரு பெரிய பலன் இன்றைக்கு நம்மை நிரப்ப வேண்டியது அவசியம், அவசியம். கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம். இவருடைய வாழ்க்கையில நடந்த சில காரியங்களை நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறேன், கொஞ்சம் கவனிப்போம். இந்த ஒன்று ராஜாக்கள் 19வது அதிகாரத்தில் முதல் அதிகாரம் முழுவதும் எலியாவினுடைய பலனை, அவர் எவ்வளவு பலம் உள்ளவர் என்பதை காண்பித்தது. ஆனா 1 ராஜாக்கள் 19வது அதிகாரம் அவர் எவ்வளவு பலவீனப்பட்டவர் என்பதை காண்பித்து கொடுக்கிறது. சில நேரங்கள்ல நல்ல கர்த்தருக்காக எழும்புகிற நம்மையும் சில காரியங்கள் பலவீனப்படுத்தும். பலப்படு அப்படிங்கிற வார்த்தையை சொல்லும் போதே அது பலவீனப்பட்டவனுக்குத்தான் அது சொல்லப்படுகிறது என்பதை நம்மால் யூகிக்க முடியும். சில நேரங்கள் ஆண்டவர் நம்மளை பலப்படுன்னு சொல்றாங்கன்னா, அப்ப ஏதோ ஒரு பெரிய திட்டத்துக்கு நம்ம எழும்ப கூடாதபடிக்கு நாம ஏதோ ஒரு சில பலவீனங்களுக்குள்ள இருக்கிறோம்னு தானே அர்த்தம். அதனாலதானே கர்த்தர் நம்மளை பலப்படுன்னு சொல்றாங்க. அப்ப எலியாவினுடைய வாழ்க்கையில இவ்வளவு பலன் உள்ளவன், அவன் போய் சொல்லுகிறான், என்னை எடுத்துக்கொள்ளும் ஆண்டவரே, என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும் ஆண்டவரே என்று புலம்பி அழுகிறதை 19வது அதிகாரம் 4வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம். ஏன் இன்றைக்கு திடீர்னு இப்படி ஒரு பலவீனம், ஏன் இந்த வாழ்க்கையில் இப்படி காரியங்கள் நடந்தது? அந்த 19வது அதிகாரத்துல ஒரு 3 காரியங்களை நான் உங்களோடு சொல்லுகிறேன், கொஞ்சம் கவனித்துக் கொண்டே வாருங்கள். இந்த எலியாவுக்குள் ஏன் இந்த பலவீனம் வந்தது, எலியாவை ஏன் இந்த பலவீனம் ஆளுகை செய்தது என்று ஒரு 3 காரியங்களை நான் உங்களோடு சொல்லிக் கொடுக்க விரும்புகிறேன். முதல் காரியம், அந்த 19வது அதிகாரம் 2வது வசனத்தை நாம் பார்க்கிறோம். அப்பொழுது யேசபேல் எலியாவின் இடத்தில் ஆள் அனுப்பி, அவர்களில் ஒவ்வொருடைய பிராணனுக்கும் செய்யப்பட்டது போல நான் நாளை இந்நேரத்தில் உன் பிராணனுக்கும் செய்யாதே போனால் தேவர்கள் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவர்கள் என்று சொல்ல சொன்னான். ஒரு தேவ மனிதனை பலவீனப்படுத்துகிற முதல் காரியம், யாரோ சிலருடைய வார்த்தைகள் நம்மை பலவீனப்படுத்தக்கூடும். எலியா இவ்வளவு பலவீனப்பட்டதற்கான முதல் காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவன் யேசபேலின் வார்த்தைகளை கேட்டபோது சோர்ந்து போய்விட்டான். இன்றைக்கும் கூட நல்ல எழும்புகிற எத்தனையோ பேரை சில வார்த்தைகள் உடைத்து நொறுக்கி போடுகிறது. இந்த காலை வேளையில இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான தேவனுடைய ஜனமே, ஊழியக்காரர்களே, இந்த காலை வேளையில கர்த்தர் சொல்றாரு, யாரோ பேசின சில வார்த்தைகளை மனதிலே வைத்துக் கொண்டு என்னை எப்படி சொல்லிட்டாங்க, என்ன எப்படி பேசிட்டாங்க, நான் எப்படி கர்த்தருக்காக நிக்கிறது, நான் நல்லா தானே பாடினேன், ஆனா என் பாடல் சரியில்லை, என் ஊழியம் சரியில்லை, என் வாழ்க்கை சரியில்லை, ஏதோ ஒரு காரியத்தை வைத்து குற்றப்படுத்தி உங்களை பலவீனப்படுத்தும்படியான வார்த்தைகள் உங்கள் வாழ்க்கையிலே வந்து அது உங்களை சோர பண்ணி கொண்டிருக்கிறது என்றால், இந்த காலை வேளையில கர்த்தர் சொல்றாங்க, இந்த வார்த்தைகளை நீங்கள் கவனிய வேண்டாம், அப்படிப்பட்ட வார்த்தைகள் உங்களை பலவீனப்படுத்த வேண்டாம் என்று ஆவியானவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். இங்க இந்த வார்த்தையை கேட்ட மாத்திரத்துல இவ்வளவு பெரிய பலனோடு நின்ற இந்த தேவ மனுஷன் ஒரு நிமிஷத்துல சொல்லுகிறான், ஆண்டவரே, இதை விட என் ஆத்துமாவை நீர் எடுத்துக்கொள்ளும் ஆண்டவரே, நான் சாகிறது நலம் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். சில நேரங்களில் சில வார்த்தைகள் நம்மளை ரொம்ப உடைக்கும், சில வார்த்தைகள் நம்மளை ரொம்ப காயப்படுத்தும், நம்மளால எழும்பி நகர்ந்து போக முடியாத அளவுக்கு அது நம்முடைய இருதயங்களை உடைச்சு விடும். போய் நம்ம பலிபீடங்கள்ல நிற்கும் போது, சில நேரங்களில் ஊழியங்களை செய்யும் போது யாரோ சிலர் பேசின வார்த்தைகள் நம்ம காதுகளுக்குள்ள தொனித்து கொண்டே இருக்கும். ஆரம்ப காலங்கள்ல நம்ம பள்ளிக்கூடங்கள்ல படித்து கொண்டிருக்கும் போது, அப்புறந்தே தேவ கிருபையினாலே ஊழியங்களை தொடங்கி விட்டோம். பள்ளிக்கூடங்களிலே பராமரிப்பு குழு ஊழியங்களை தொடங்கினோம், வீடுகளில் சிறு பிள்ளைகள் மத்தியில் ஊழியங்களை தொடங்கினோம். அந்த நாட்கள்ல பாட்டு படிச்சோம் அப்படின்னா
பக்கத்துல இருக்கவங்க எல்லாம் கழுத கத்துற மாதிரி இருக்குன்னு சொல்லி என்னை ரொம்ப ஒரு மாதிரி கேவலமாய் பேசுவார்கள். அது என்னமோ தெரியல, என் மனதை ரொம்ப பாதித்ததுனால முழு நேர ஊழியத்துக்கு வந்த பிறகும் கூட எனக்கு வாய்ப்புகள் கிடைக்கும் போது பாடணும்னு சொன்ன அந்த வார்த்தை தான் என் முன்னாடி வந்து போகும். நம்ம பாடுனா ரொம்ப ஒரு மாதிரி எல்லாரும் சொல்லுவாங்களே, நம்ம பாடுனா எல்லாரும் நம்மள ஒரு மாதிரி கேவலமா பேசுவாங்களே, அப்படின்னா நம்ம பாடக்கூடாது, நம்ம வேற ஏதாவது ஊழியம் செய்யணும்னு சொல்லிட்டு நான் பாடுகிற சூழ்நிலைகள்லாம் தவிர்த்து கொண்டே இருந்தேன். வேதாகம கல்லூரியில ஒரு நாள் என்னோடு படித்த மாணவர்கள், அண்ணே எல்லா டைமும் ஒர்ஷிப் போட்டுட்டே இருக்கிறோம், நீங்க அதை ஸ்கிப் பண்ணிட்டே போயிட்டு இருக்கீங்க, இன்னைக்கு நீங்க தான். எனக்கு பயம் உள்ள, ஏன்னா நமக்கு ஏற்கனவே சில வார்த்தைகள் உள்ள கிடக்கிறதுனால, நம்மள அப்படி உடைத்த வார்த்தைகள் உள்ள இன்னும் நம்ம காதுகளில் தொணிச்சிட்டே இருக்கிறதுனால எனக்கு ஒரு பயம். ஏன்னா அந்த வார்த்தை அவ்வளவு பாதித்திருந்தது என்னை ரொம்ப ஒரு மாதிரி எல்லாருக்கும் மத்தியில வச்சு அது ஒரு மாதிரி டிஸ்கரேஜ் பண்ற மாதிரி பேசுனதுனால என்னை ரொம்ப பாதித்திருந்தது. ஆனா அன்னைக்கு வேற வழி இல்லாமல் அங்கே நான் பாடி ஆராதனை நடத்த வேண்டிய சூழ்நிலை. ஆனா கண்ணுக்கு முன்னாடி ஆண்டவர் ஒரு புதிய காரியத்தை செய்தார். அதுவரை நடக்காத ஒரு பெரிய காரியம் அன்னைக்கு கல்லூரியிலே நடந்தது. அதை பார்க்கும்போது எனக்குள்ள ஒரு பெரிய மாற்றத்தை ஆண்டவர் உண்டாக்குனாங்க. யாரு என்ன சொன்னா என்ன, நான் உன்னை எப்படி பார்க்கிறேன்னு பாரு, இந்த வார்த்தைகளை எல்லாம் மனதுல வச்சு நீ சோர்ந்து போகாத, நீ எழும்பு என்று சொன்னார். அன்றிலிருந்து இன்று வரை தேவனுடைய கிருபையினால அநேக இடங்கள்ல பாட உதவி செய்கிறார், அநேக இடங்கள்ல கர்த்தரை ஆராதிக்க கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். இன்னைக்கு பார்க்கும்போது ஆச்சரியம், சில நேரங்கள்ல எவ்வளோ ஒரு வார்த்தை நம்மளை பலவீனப்படுத்துறதுன்னு. இன்னைக்கும் கூட அதை கேட்டுக்கொண்டிருக்க அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஏதாவது சில வார்த்தைகள் நீங்க எழும்பக்கூடாதபடி உங்களை உடைத்திருக்கும்னா இந்த செய்தி உங்களுக்கானதுதான். தொடர்ந்து கேளுங்க. இரண்டாவது காரியம், அதே அதிகாரத்தில் 19வது அதிகாரத்தில் 3வது வசனம். அவனுக்கு அது தெரிந்த போது, அந்த வார்த்தைகள் அவன் காதுகளுக்கு வந்தபோது, எழுந்து தன் பிராணனை காக்க யூதாவை சேர்ந்த பேர்சபாவுக்கு புறப்பட்டு போய் தன் வேலைக்காரனை அங்கே நிறுத்திவிட்டான். தன் வேலைக்காரனை அங்கே நிறுத்தி விட்டான். சில நேரங்கள்ல நமக்குள்ள பலவீனங்கள் வருகிறதற்கு இரண்டாவது ஒரு அடிப்படையான காரணம், நம்மோடு சேர்ந்து பயணித்தவர்கள் நின்று போய் விடுகிறது, நம்மை பலவீனப்படுத்தி விடும். இந்த வேலைக்காரன் யார் என்று சொன்னா, இவன் தான் முந்தின பகுதியிலே 18வது அதிகாரத்தினுடைய கடைசி பகுதியிலே போய் சமுத்திர முகமாய் 7 தரம் போய் பார்த்து ஒரு உள்ளங்கை மேகம் எழும்பினதை இவனுக்கு அறிவித்தவன். சற்று யோசிப்போம். எலியா ஜெபிக்கிறார், ஆண்டவரே காலங்கள் நிறைவேறிற்று, தீர்க்கதரிசிகள் எல்லாம் அழிக்கப்பட்டு, பாகாலி தீர்க்கதரிசிகள் எல்லாம் அழிக்கப்பட்டு போயிட்டாங்க, நீங்க சொன்ன வார்த்தை நிறைவேற்றுங்க, அக்கினினால பதிலளித்தீங்க, இனி தேசத்தின் மேல மழை பெய்யணும்னு அவர் உட்கார்ந்து ஜெபித்துக் கொண்டிருக்கும் போது அவர் ஒரு அடையாளத்தை எதிர்பார்க்கிறார். அப்போ அந்த வேலைக்காரனை அனுப்பி நீ சமுத்திர முகமாய் போய் பார் என்று சொன்ன போது அவன் போய் பார்த்து விட்டு எந்த அடையாளமும் தென்படவில்லை என்று திரும்பி வந்து விட்டான். ஆனா எலியா சொல்றாரு, இல்ல இன்னும் நீ 7 தரம் போய் பாரு என்று. கொஞ்சம் ஆச்சரியம் தான். ஒருவேளை நம்ம பிள்ளைகளை நம்ம ஒரு வீட்டை விட்டு ஒரு யாரோ ஒருவர், ஒரு ஊழியக்காரரோ ஒரு விருந்தாளியோ நம்ம வீட்டுக்கு வருகிற போது அவங்க வந்துட்டாங்களான்னு போய் பாரு அப்படின்னு சொன்னா ஒரு முறை போய் பார்ப்பாங்க, 2 முறை போய் பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் போய் அவங்க வாராங்களான்னு பாருன்னு சொன்னா அவங்க வாரப்ப வருவாங்க, நான் எத்தனை முறை அலையன்னு சொல்லி உட்கார்ந்துக்குவாங்க. ஆனா 7 முறையும் அவன் சொன்னபடியே அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து போய் பார்த்துட்டு பார்த்துட்டு திரும்பி வருகிறார். 7ஆம் முறை போய் பார்த்தபோது ஒரு உள்ளங்கை மேகம் எழும்பினதை இந்த வேலைக்காரன், இந்த ஊழியக்காரன் கண்டான். அப்படிப்பட்ட அந்த ஊழியக்காரன் தான் இன்றைக்கு எலியா போய் இங்கே நில் என்று சொல்லி அவனை அங்கே விட்டு அவர் போனதினாலே ஒரு பெரிய பிளப்பு ஏற்படுகிறதை பார்க்கிறோம், ஒரு பிரிவு ஏற்படுகிறதை பார்க்கிறோம். இப்ப எலியாவுடைய இறுதி எப்படி இருந்திருக்கும்? நம்மோடு பயணித்தவன், நம்முடைய விருப்பங்களை நிறைவேற்றினவன், நம் காரியங்களை சொன்னதுக்கெல்லாம் கீழ்ப்படிந்தவன், இன்னைக்கு அவனும் நின்று போய்விட்டான். இப்ப தனித்தவர் பயணிக்கிறதை பார்க்கிறோம். சில நேரங்களில் சில உறவுகள் நம்மை விட்டு போகிற போது நம்ம அறியாமையே நமக்கு ஒரு பலவீனம் வந்து விடும். நம்மோடு அவர்கள் பயணித்தவர்கள், நம்முடைய விருப்பங்களை நிறைவேற்றினவர்கள், ஒரு சின்ன காரியம் சொன்னா கூட ஊழியத்துல இருக்கிறோம், நம்முடைய ஊழியங்கள்ல சின்ன சின்ன காரியம் செய்யணும்னா கூட அந்த பிள்ளைகள் நம்முடைய வார்த்தை கீழ்ப்படிந்து அப்படியே செய்வாங்க, அப்படியே செய்வாங்க. அப்படிப்பட்டவர்கள் தான் திடீர்னு ஏன் தெரியல நின்று போய் விடுகிறதை பார்க்கிறோம். நல்லா வந்துட்டு இருந்தாங்களே, நல்ல ஜெபத்துல எல்லாம் கலந்துகிட்டு இருந்தாங்களே, ஏன் திடீர்னு இப்படி நின்னுட்டாங்க அப்படின்னு யோசிக்கும் போது ஆச்சரியமா இருக்கும். ஏன் இப்படி நின்னுட்டாங்க? சில சில உறவுகள் நின்று போகிறது நம்மை ரொம்ப பலவீனப்படுத்தும். இந்த காலை வேளையில யாரோ ஒருவர் நின்று போனதுனால, யாரோ ஒருவர் உங்களை விட்டு தூரமானதுனால, உங்களோடு பயணிக்க வேண்டிய அடுத்த நிலையில் இருக்கிறவர்கள் நம்மை விட்டு பிரிந்து போனதுனால, ஒருவேளை
ஒரு பலவீனத்தோடு நாம் இருப்போமானால் இந்த வார்த்தையை இந்த பகல் காலத்துல கர்த்தர் நம்மோட தான் பேசுறாங்க. பலவீனங்களை சீக்கிரமாய் கர்த்தர் மாற்றுவார். மூன்றாவது ஒரு காரியத்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொடுக்க விரும்புகிறேன். இது கொஞ்சம் கவனமாய் நீங்கள் கவனிக்கும்படி இந்த காரியங்களை நான் உங்கள் அன்போடு கேட்கிறேன். 19ஆம் அதிகாரத்துல 3வது வசனம் பாருங்க. அவனுக்கு அது தெரிந்த போது எழுந்து தன் பிராணனை காக்க. அப்படியானால் இவன் அந்த தேசத்தை விட்டு, இஸ்ரவேலின் எல்லைகளை விட்டு யூதாவின் எல்லைகளின் பக்கமாய் போகிறது எதுக்காகனா, தன் பிராணனை காக்க, தன் ஜீவனை காக்கதான் அவர் அங்கே போகிறார். ஆனா அங்க போய் அவர் சொல்ற வார்த்தை பாருங்க. அவன் வனாந்திரத்தில் ஒரு நாள் பிரயாணம் போய் ஒரு சூரை செடியின் கீழ் உட்கார்ந்து தான் சாக வேண்டும் என்று கோரி போனது ஜீவனை காக்கிறதுக்கு. ஆனா அவன் சொல்ற வார்த்தை, நான் சாகணும்னு. இப்போ நாம மருத்துவமனைக்கு போறதே நம்ம சுகப்படுவதற்கு தான். நம்ம மருத்துவமனை போறதே நம்ம சுகமாகிறதுக்கு தான். ஆனா அங்க போய் இல்ல இதுக்கு பதிலா என்னை எடுத்துருங்கன்னு சொன்னா அது வித்தியாசமான ஒரு காரியம் இல்ல. தன் ஜீவனை காக்க போனவன் இப்ப போய் ஏன் ஒரு நாள் பிரயாணம் என்பது கிட்டத்தட்ட 40 கிலோமீட்டர். ஒரு நாள் பிரயாணம் என்று பைபிள் குறிப்பிடுவது 40 கிலோமீட்டரை குறிப்பிடுகிறது. இவ்வளவு தூரம் போயிட்டு சொல்றாரு, இல்ல இதுக்கு பதிலா என்னை கொன்றுங்க. இடையில நடந்த சம்பவம் என்ன என்பதை அங்கு மறைக்கப்பட்டிருக்கிறதுனால நான் கொஞ்சம் சொல்லுகிறேன், கவனமாய் கவனித்துக் கொள்ளுங்க. இந்த எலியா தனக்கு ஏசபேல் சொன்ன இந்த வார்த்தையை கேட்டபோது தன் வேலைக்காரனை கொண்டு போய் விட்டு இப்போது அவர் தனித்து நடக்க தொடங்குகிறார். அந்த தேசத்தை ஒவ்வொரு கிராமங்களாய் பட்டணங்களாய் நடந்து அவர் யூதேயாவின் எல்லைகளுக்கு வரும்போது அங்க இருக்கிற ஜனங்கள் எல்லாம் பார்த்து, இவன் தான் எலியாவா, இவன் தான் தேசத்தின் மேல் மழை பெய்யாதபடி அதை அடைத்து போட்டவனா, இவன் தான் அக்கினியை இறக்கி கர்த்தர் தெய்வம் என நிரூபித்தவனா என்று ஒவ்வொருவரும் இவரை வியப்போட பார்க்கிறார்கள். அப்படி பார்க்கும்போது உள்ள இருந்த சில மனிதர்கள் அவனை ஒரு வித்தியாசமாய் சொல்லுகிறாங்க. அந்த வார்த்தையை சொல்றாங்க, இவன் பெரிய மோசையாக்கும், இவன் பெரிய முற்பிதாக்களாக்கும், இவன் ஆபிரகாமை போல, ஈசாக்க போல, யாக்கோபை போல, யோசேப்பை போல, தாவீதை போல இவன் பெரிய பரிசுத்தவானோ, இவன் மோசையை போல ஒரு பெரிய ஊழியக்காரனோ என்று யாரோ சிலரோட ஒப்பிட்டு இவனை பேசினது நிமித்தம் தான் எலியா அந்த வார்த்தையை சொல்லுகிறதை பார்க்கிறோம். யூத ரபிகை இதை அழகா இன்டர்பிரேட் பண்ணுவார்கள். யாரோ சிலர் பர்டிகுலரா மோசையை சொல்லி அவனை ஏளனம் பண்ணினார்கள். இவன் மோசையாக்கும், மோசையை போல இவன் பரிசுத்தவானாக்கும், இன்றைக்கு இவன் திடீரென்று ஏதோ ஒரு காரியத்தை செய்து விட்டதுனால இவன் இப்படியெல்லாம் நடந்து கொள்கிறானாக்கும் என்று அவனை யாரோ ஒருவரோட ஒப்பிட்டு பார்க்கிறதுனாலே, கவனிங்கள எவ்வளவு காரியம் பாருங்க. இன்னைக்கு நம்மளை யாரோ ஒருத்தரோட ஒப்பிட்டு பார்க்கும்போது நமக்கு அறியாமே ஒரு பெரிய சோர்வு வந்து விடும். அவங்கள போல இல்லையே, இவங்களை போல இல்லையே, நீங்க நல்லா பாடுனீங்க பிரதர், நீங்க நல்லா பிரசங்கம் பண்ணீங்க பிரதர், ஆனா அவங்கள போல இல்லைன்னு யாரோ ஒருவரோட சொல்லும் போது நம்மள அறியாமையே இருதயம் எல்லாம் நொறுங்கி போய்விடும். இப்போ எங்கேயோ ஒரு இடத்துல நம்ம தவறுகிறோமோ, எங்கோ ஒரு இடத்துல நமக்கு பலன் இல்லையோ, எங்கோ ஒரு இடத்துல கர்த்தர் நம்மளை பயன்படுத்தலையோ, சில நேரங்களில் இதையெல்லாம் தாண்டி ஊழியத்துக்கு நம்மளை கர்த்தர் அழைத்திருக்கிறாரா இல்லையா என்ற கேள்வி கூட நமக்கு வந்துவிடும். அதனாலதான் எலியா அந்த வார்த்தையை திரும்ப திரும்ப சொல்லுவார். நீங்க கவனித்தீங்கன்னா, நான் என் முற்பிதாக்களை பார்க்கிலும் பரிசுத்தவான் இல்லை, நான் என் முற்பிதாக்களை பார்க்கிலும் நல்லவன் இல்லை அப்படின்ற அந்த வார்த்தையை கோட் பண்ணியே 3-4 முறை தேவனிடத்துல பேசினதை நாம் அங்கே பார்க்கிறோம். இன்னைக்கு கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, சில நேரங்களில் நமக்குள்ள வருகிற பலவீனங்களுக்கு இவைகள் ஏதோ ஒரு காரணமா இருக்கலாம். யாரோ பேசின வார்த்தை ஒருவேளை நம்மை பலவீனப்படுத்தலாம், அல்லது யாரோ ஒருவர் நம்மை விட்டு நின்று போனதினாலே, சில உறவுகள் நம்மை விட்டு பிரிந்து போனதினாலே சில பலவீனங்கள், சில அழுத்தங்கள், சில காயங்கள் நமக்கு உண்டாகி இருக்கலாம். ஒருவேளை யாரோ ஒருவரோடு கூட நம்மளை கம்பேர் பண்ணி ஒப்பிட்டு பேசுகிறதுனால சில காரியங்கள்ல நமக்கு சோர்வுகள் உண்டாகலாம். இந்த காலை வேளையில ஆண்டவர் சொல்றாங்க, இவைகளில் எது நிமித்தம் நீங்கள் பலவீனப்பட்டிருந்தாலும் இந்த காலை வேளையில எலியாவை பலப்படுத்துறது போல நம்மையும் பலப்படுத்த தேவன் போதுமானவராய் இருக்கிறார். ஒருவேளை அபிஷேகம் பெற்ற பிள்ளைகள் இந்த வார்த்தையை கேட்பீர்களானா, கொஞ்ச நேரம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி ஆவியில நிரம்பி அந்நிய பாஷைகள்ல பேசி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. இவைகளில் எப்படிப்பட்ட காரியங்களினால் நாம் சோர்ந்து போயிருந்தாலும், எப்படிப்பட்ட காரியங்கள் நம்மை பலவீனப்படுத்தி இருந்தாலும், யாரோ ஒருவர் பேசின வார்த்தை, யாரோ ஒருவர் நம்மை விட்டு விலகி போன காரியங்கள், யாரோ ஒருவரோடு ஒப்பிட்டு பேசினதினாலே நான் அவர்களை போல இல்லை என்கிற தாழ்வு மனப்பான்மை, எனக்கும் அவர்களை போல ஊழியம் செய்யணும்னு ஆசை, எனக்கு அவங்களை போல முன்னாடி நிக்கணும்னு ஆசை, ஆனா என்னால அவர்களை போல நிக்க முடியலையேன்னு யாரோ ஒருவரோடு உங்களை கம்பேர் பண்ணி நீங்க ஒருவேளை
சோர்ந்து போய் பலவீனப்பட்டிருந்தீங்கன்னா கர்த்தர் சொல்றாங்க, எலியாவை பலப்படுத்தினது போல ஒரு புதிய பலத்தோடு உங்கள் ஊழியங்களை கர்த்தர் தொடங்கி விட போகிறார். ரிபாஹா சந்தரலா துரகபா ரகதர பௌரியா துரசியால தரகந்தரா ருதரக வாசியக்கரா. கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணுங்க, பார்க்கலாம் எப்படி கர்த்தர் பலப்படுத்த போகிறார் என்று. சில காரியங்கள் உங்களோடு பகிர்ந்து கொள்ளும் முன்பாக ஆவியானவர் சொல்றாங்க, எப்படிப்பட்ட காரியங்களாக இருப்பினும் இந்த காலை வேளையிலே தேவன் அசாத்தியமா நமக்குள்ளே ஒரு பெரிய அசைவை உண்டாக்குகிறார். நான் உங்களை பலப்படுத்துகிறவர். நன்றி பரிசுத்த ஆவியானவரே, நன்றி பரிசுத்த ஆவியானவரே. எலியாவை எப்படி அவர் பலப்படுத்தினார் என்று ஒரு 3 காரியங்களை நான் உங்களோடு சொல்லி இந்த செய்தியை நான் நிறைவு செய்யும்படி விரும்புகிறேன். ஒரு 3 காரியங்கள் இன்றைக்கும் நம்மை பலப்படுத்த தேவன் நம் வாழ்க்கையில் எதை செய்ய போகிறார். ஒரு தேவ மனுஷன் எவைகளினால் சோர்ந்து போவான் என்று பார்த்தோம். இன்றைக்கு அப்படிப்பட்ட சோர்ந்து போனவர்களையும் தேவன் எதனாலே பலப்படுத்துகிறார் என்று சில காரியங்களை உங்களோடு பகிர்ந்து கொடுக்கும்படி விரும்புகிறேன். ஒன்று, பலன் கொள்ள பண்ணுகிற ஆகாரம். இந்த 19ஆம் அதிகாரத்துல எலியா சோர்ந்து போனார் அல்லவா, அந்த பலவீனப்பட்டு போனார் அல்லவா, அந்த பலவீனப்பட்ட அந்த மனுஷனை 5, 6, 7 வசனங்களிலே அவனை தட்டி எழுப்பி எழுந்திருந்து போஜனம் பண்ணு என்றான். அவன் விழித்து பார்க்கிற போது இதோ தலையில் சுடப்பட்ட அடையும் ஒரு பாத்திரத்தில் தண்ணீரும் அவன் தலைமாட்டில் இருந்தது. அப்பொழுது அவன் புசித்து குடித்து திரும்ப படுத்துக் கொண்டான். 7வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய தூதன் திரும்ப 2ஆம் தடவை வந்து அவனை தட்டி எழுப்பி எழுந்திருந்து போஜனம் பண்ணு, நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் என்றார். அப்பொழுது அவன் எழுந்திருந்து புசித்து குடித்து அந்த போஜனத்தின் பலத்தினால் 40 நாள் இரவு பகல் ஓரே பெண்ணும் தேவனுடைய பர்வதம் மட்டும் நடந்து போனார். இந்த காலை வேளையில் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான தேவனுடைய ஜனமே, எப்படிப்பட்ட ஆகாரங்கள் நம் வாழ்க்கையில் கிடைத்தால் நாம் எழும்பி பலப்பட்டு நடந்து போவோமோ, இன்றைக்கும் தேவன் சொல்லுகிறார், நீ ஒரு நாள் பிரயாணம் 40 கிலோமீட்டர் வந்த, ஆனா ஒரு நாள் போஜனம் இனி 40 நாள் நடக்க பண்ண போகிறது என்று ஆவியானவர் நமக்கு சொல்லுகிற அந்த வார்த்தை. ஒரு சில வார்த்தைகள் நம்மளை கொஞ்சம் கத்தல் திடப்படுத்தட்டும், கொஞ்சம் கவனித்துக் கொள்ளுங்க அன்பான தேவனுடைய ஜனமே. இங்கே சொல்லப்பட்ட அந்த அப்பங்கள், தலையில் சுடப்பட்ட அப்பங்கள் எதற்கு அடையாளமா இருக்கிறது என்று சொன்னா, வானத்திலிருந்து இறங்கி வருகிற ஜீவ அப்பமாகிய கிறிஸ்துவையும் கிறிஸ்துவனுடைய வார்த்தையையும் அடையாளப்படுத்தக்கூடியதா இருக்கிறது. இந்த நாள் தொடங்கி தேவன் சில காரியங்களை நமக்குள்ளே செய்யட்டும். இவைகளில் ஏதோ ஒரு நிலையிலே யாரோ பேசின வார்த்தைகளினால் சோர்ந்து போய், யாரோ ஒருவர் நம்மை விட்டு போனதினாலே சோர்ந்து போய், யாரோ ஒருவரோடு ஒப்பிட்டு பார்க்கிறதுனாலே சோர்ந்து போய் இருக்கிற நம்மை கர்த்தர் வானத்தின் ஆகாரங்களினாலே, போஜனத்தினாலே கர்த்தர் நம்மை கொஞ்சம் எழும்பி நடக்க பண்ண போகிறார். இதுவரை இல்லாத ஒரு புதிய அபிஷேகத்தோடு நம்முடைய ஊழியங்களை நாம் தொடங்கி செய்ய போகிறோம். ஒரு புதிய பலன் நம்மை நிரப்ப போகிறது. எப்படி என்றால், தேவன் தம்முடைய வார்த்தையை தலையில் சுடப்பட்ட அப்பத்துக்கு அடையாளமா இருக்கிற கர்த்தர் தம்முடைய ரேமாவை கர்த்தர் நமக்குள்ளே அனுப்ப போகிறார். நம்மை சில வார்த்தைகள் எழும்பி நடக்க பண்ணிவிடும். சில வார்த்தைகள் நம்மை ஊழியத்தில் அடுத்த நிலைகளுக்கு நகர்த்தி கொண்டு போய்விடும். அப்படிப்பட்ட ஒரு ஜீவனுள்ள வார்த்தை இன்றைக்கு நமக்குள்ளே கடந்து வரும்படி நாம் காத்திருப்போம். ஒரு உலர்ந்த எலும்புகளின் பள்ளத்தாக்கிலே எசேக்கியேலை கொண்டு தேவன் உரைக்கிற ஒரு தீர்க்க தரிசனம் ஒரு பெரிய சேனையை எழும்ப பண்ணுமானால், பரலோகம் நமக்குள்ளே விதைக்கிற சில வசனங்கள் நம்மை எழும்பி நடக்க பண்ணிவிடும். நீண்ட காலங்களாய் என்னால் எழும்பி போக முடியாத ஒரு பலவீனங்கள் இருக்குமானால், இன்னைக்கு கர்த்தர் சொல்ல போகிற ஒரு தீர்க்க தரிசனமான வார்த்தை நம்மை எழும்பி நடக்க பண்ணிவிடும். இருக்கிற இடங்களில் ஒரு விசை கண்களை மூடி தேவனுடைய சமூகத்தை நோக்கி பாருங்க. ஆண்டவரே, அன்றைக்கு எலியாவுக்கு ஒரு ஆகாரம் கொடுத்தது போல இன்னைக்கு உம்முடைய வார்த்தையை என்னை நோக்கி அனுப்பும் ஆண்டவரே. ஒரு தூதன் பேதுருவை தட்டி எழுப்பினது போல, எலியாவை தட்டி எழுப்பினது போல, ஆண்டவரே கிதியோனை சந்தித்தது போல உம்முடைய வார்த்தையோட ஒருவர் என்னை சந்திக்கட்டும். அந்த வார்த்தை என்னை எழும்பி நடக்க பண்ணட்டும். என் கால்களை பலன் கொள்ள பண்ணட்டும். என் முழங்கால்களை பலப்படுத்தட்டும். என் கைகளை பலப்படுத்தட்டும். என்னுடைய வார்த்தையை, ஊழியத்தை கர்த்தர் பலப்படுத்தட்டும். மறுபடியும் எழும்பி நடக்கத்தக்கதா. சோர்ந்து போகிறதுக்கு நீங்க 40 கிலோமீட்டர் நடந்தீங்க. ஆனா இனி ஒரு ஊழியத்தை கர்த்தர் உங்களுக்கு வாக்கு பண்றார். அது 40 கிலோமீட்டர் அல்ல, அது 40 நாள் பயணங்கள்.
ஒரு நாளைக்கு 40 கிலோமீட்டர்னா 40 நாள் எவ்வளவு நடந்திருப்பீர்கள் என்பதை நீங்க சற்று யோசித்து பாருங்க. 10 மடங்காக தேவன் உங்கள் ஊழியங்களை இனி எழும்பி ஓடத்தக்கதாய் கர்த்தர் தம்முடைய தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை இப்போது நமக்குள்ளே அனுப்பி கொண்டிருக்கிறார். எந்தெந்த வார்த்தையை நம்மை அனாதி காலங்கள் முதல் நம்மை நடத்தி கொண்டு வந்ததோ, நமக்காக முன்னறிவிக்கப்பட்டதோ, அதை கர்த்தரும் செவி கேட்க பேசட்டும். எந்த வசனங்கள் நம்முடைய ஊழியத்திற்கானவைகளோ, எந்த வார்த்தைகள் நம்முடைய எதிர்காலத்திற்கானவைகளோ, அவைகளை கர்த்தருடைய தூதர்கள் கொண்டு வந்து சேர்ப்பார்களாக இயேசுவின் நாமத்தினாலே. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். சில நேரங்கள்ல வசனங்கள், வார்த்தைகள் நம்மளை மறுபடியும் எழும்பி நடக்க பண்ணிடும். வார்த்தைகள் எழும்பி நடக்க பண்ணிடும். அவர் நினைப்பூட்டுகிற பரிசுத்த ஆவியானவர் தானே. இந்த காலை வேளையில இந்த வார்த்தையை கேட்கும் போதே எந்த வசனங்களை நினைப்பூட்டினால் நீங்கள் மறுபடி எழும்பி நடப்பீர்களோ, அந்த வார்த்தைகள் எல்லாம் கர்த்தர் திரும்ப உங்களுக்குள்ள போடுகிறார். மறுபடியும் அதை நினைப்பூட்டுகிறார். இந்த வசனத்தினாலதான நான் உன்னை அழைத்தேன், இந்த வசனத்தினாலதான நான் உன்னை தெரிந்து கொண்டேன், இந்த வசனத்தினாலதான திரும்ப உன்னை நான் மறுபடியும் கட்டி எழுப்பினேன். அதே வார்த்தையை கர்த்தர் மறுபடியும் நினைப்பூட்டி சொல்றாரு, இந்த வார்த்தையை விட்டுறாத, இதுதான் உனக்கான கீ, இதுதான் உனக்கான திறவுகோல். யாரோ ஒருவர் பேசின வார்த்தையை வச்சு நீ சோர்ந்து போயிட்டீங்களோ, யாரோ ஒருவர் உங்களை விட்டு நின்னதுனால சோர்ந்து போயிட்டீங்களோ, அவர் இன்னைக்கு அந்த வார்த்தையை உங்களை விட்டு எடுக்கல பாருங்க. அந்த வார்த்தை இன்னைக்கு உங்க தலை மேல விழுந்திருக்கு பாருங்க. இன்னைக்கு அந்த வார்த்தை உங்களை கைபிடிச்சு நடத்துது பாருங்க. அந்த வார்த்தை உங்களை பலப்படுத்தும். வசனம் பலப்படுத்துகிறது போல வேறு யாராலும் எதுவாலும் நம்மை பலப்படுத்தி விட முடியாது. விசுவாசிக்கிறவங்க இருக்கிற இடங்கள்ல கர்த்தரை மகிமைப்படுத்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. இரண்டாவது காரியத்தை நான் உங்களோடு சொல்லும்படி விரும்புகிறேன். அதே போல 19வது அதிகாரம் 3வது அதே 19வது அதிகாரத்தில் அடுத்த காரியம் பாருங்க, பார்க்கலாம். 7வது வசனம். கர்த்தருடைய தூதன் திரும்ப 2ஆம் தரம் அவனை தட்டி எழுப்பி, எழுந்திருந்து போஜனம் பண்ணு, நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் என்று சொல்லி அவனை எங்கே அழைத்து கொண்டு போகிறார். அப்பொழுது அவன் எழுந்திருந்து புசித்து குடித்து அந்த போஜனத்தின் பலத்தினால் 40 நாள் இரவு பகல் ஓரே பெண்ணும் தேவனுடைய பர்வதம் மட்டும் நடந்து போனான். ஓரே பெண்ணும் தேவனுடைய பர்வதம் மட்டும் நடந்து போனான். ஏன் கர்த்தர் இங்க கொண்டு வந்தார்? இந்த ஓரே பெண் பர்வதத்துக்கு தேவன் ஏன் அழைத்து கொண்டு வரணும்? ஒன்று, முதல் காரியம் சொன்னேன், உங்களை பலப்படுத்துகிற அப்பமாகிய வார்த்தைகளை உங்களுக்கு தருவார். நீங்கள் பலன் கொள்ளும்படி கர்த்தர் தம்முடைய வார்த்தையை தருவார். இரண்டாவது காரியம், ஒரு தேவ பிள்ளை பலப்படும்படி எந்த இடத்திற்கு நான் வந்தால் நான் பலப்படுவேனோ அந்த இடத்திற்கு கர்த்தர் என்னை கொண்டு வருவார். எல்லாரும் இந்த எலியாவின் காது கேட்க தயவு செய்து இந்த ஒரு காரியத்தை கொஞ்சம் கவனமாய் கவனித்துக் கொள்ளுங்கள். எந்த ஜனங்கள் நடந்து வரும்போது இவன் மோசையாக்கும் என்று இவனை அற்பமாய் பேசினார்களோ, ஆண்டவர் சொல்றாரு, நீ என்ன நினைக்கிற, நான் மோசே அளவுக்கு இல்ல, நான் மோசே அளவுக்கு பரிசுத்தவான் இல்ல, நான் மோசே அளவுக்கு ஊழியம் செய்யலன்னு தானே நினைக்கிறேன். நான் உன்னை எப்படி பார்க்கிறேன்னு உனக்கு தெரியணுங்கிறதுக்காக வேண்டி மோசேயை கர்த்தர் எந்த பர்வதத்தில் சந்தித்தாரோ, எந்த பர்வதத்தில் வைத்து அவருக்கு நியாய பிரமாணத்தின் சட்ட புத்தகங்கள் கொடுக்கப்பட்டதோ, எந்த ஓரே மலையினுடைய கெபிகளுக்குள்ளே கர்த்தருடைய கைகளில் கற்பலகைகளை பெற்றாரோ, the same place, அதே இடத்தில் கர்த்தர் எலியாவை நடத்தி கொண்டு வருகிறார். அதே கெபிகளுக்குள்ளே யூத ரபிகள் அதை 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 எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அழகா அதை சொல்லி அதை சொல்லுகிறார்கள். எந்த கெபியிலே மோசேக்கு நியாயப்பிரமாண சட்டங்கள் கொடுக்கப்பட்டதோ அதே கெபியிலே கொண்டு வந்து தேவன் அவனை நிறுத்தினதை பார்க்கிறோம். இப்ப ஆண்டவர் சொல்றாரு, மோசே இந்த எலியா இந்த இடத்துலதான் மோசையோட நான் பேசினேன். எலியா இந்த இடத்துலதான் மோசைக்கு நான் நியாயப்பிரமாண சட்டங்களை கொடுத்தேன். இந்த இடத்துலதான் அவன் என்னை தரிசித்தான். இந்த இடத்துலதான் நான் அவனை ஆறுதல் படுத்தினேன். இந்த இடத்துலதான் அவன் ஜெபங்கள் கேட்கப்பட்டது. இப்ப எலியாவை கூட்டு வந்து சொல்றாரு, நீ எங்க நிக்கிறன்னு தெரியுமா? மோசே நின்ன அதே இடத்துலதான் நிக்கிற. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான தேவனுடைய ஜனமே, நமக்கு இன்னும் 4 நிமிடங்கள் உண்டு. சற்று கவனமாய் கவனித்துக் கொள்ளுங்கள். தேவனுடைய வார்த்தை நம்ம இறங்கி வரப்போகிறது. நீங்க யாரோடு உங்களை ஒப்பிட்டு பார்த்தீர்களோ, யாரோடு உங்களை ஒப்பிட்டு சொன்னார்களோ, அந்த பிதாக்களின் அட்டவணையிலே கர்த்தர் உங்களையும் நிறுத்த போதுமானவர். சிலர் நின்ற மேடைகளிலே, சிலர் பிரசங்கித்த இடங்களிலே கர்த்தர் உங்களையும் நிறுத்தி, நான் உன்னை அவ்வண்ணமாகவே பார்க்கிறேன், அவர்களை போலவே பார்க்கிறேன், அவர்கள் மேலிருந்த அபிஷேகம் உன்மேலும் இருக்கிறது என்பதை கர்த்தர் நிறுவனம் பண்ணுகிற காலங்களாய் மாறும். உங்களை பலப்படுத்துவார். அவைகள் உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும். சில இடங்கள்ல கர்த்தர் நம்மளை நிறுத்தி பலப்படுத்துகிற கர்த்தர். சில நேரத்துல சோர்ந்து போயிருப்போம்.
சில நேரத்துல சில காரியங்கள், சில கம்பாரிசன் நம்மளை ரொம்ப உடைச்சிரும். ஆனா ஆண்டவர் கொண்டு போய் நிறுத்துவாங்க. நான் உன்னை எவ்வளவு மேன்மையா பாக்குறேன்னு தெரியுமா? இவங்க எல்லாம் சொன்னாங்கல்ல, இவங்க மோசையை போலயான்னு சொன்னாங்கல்ல, நான் உன்னை மோசையை மாதிரிதான் பாக்குறேன். என் கண்கள்ல நான் அப்படிதான் உன்னை பாக்குறேன்னு சொல்லி கர்த்தர் அங்கே நிறுத்துகிறதை பார்க்கிறோம். மூன்றாவது ஒரே ஒரு காரியத்தை சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். பெலன் கொள்ள பண்ணுகிற உறவு. இப்ப ஆண்டவர் இதே ஓரே மலையில வைத்து அவருக்கு சொல்லுகிற ஒரு வார்த்தையை பாருங்கள். 16ஆம் வசனம். பின்பு நிம்சியின் குமாரனாகிய எகுவை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணி ஆபேல் மெகோலோ ஊரானான சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசாவை உன் ஸ்தானத்திலே தீர்க்கதரிசியாக அபிஷேகம் பண்ணு. ஒரு வேலைக்காரன் நின்று போனதற்காய் வேதனைப்பட்ட எலியாவுக்கு கர்த்தர் இப்ப அதே ஸ்தானத்தில் வேற ஒரு புதிய உறவை கர்த்தர் ஏற்படுத்துகிறார். எலிசாவை அவன் ஸ்தானத்திலே கர்த்தர் அபிஷேகம் பண்ணுகிறார். முந்தின வேலைக்காரனை கொண்டு போய் இங்கே நில்லு என்ற போன நின்று போயிட்டா. ஆனா பின்னாடி கர்த்தர் கொடுத்த புதிய உறவாகிய இந்த எலிசாவை, நான் பெத்தேல் மட்டும் போகிறேன் இங்கே இரு என்றால் அவன் இருக்க மாட்டான். நான் இன்னும் கொஞ்சம் எரிகோ மட்டும் போகணும் இங்கே இரு என்றால் அவன் இருக்க மாட்டான். அவன் சொல்லுவா, நான் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன், எந்த சூழ்நிலையிலும் நான் உங்களை விட்டு போக மாட்டேன்னு. எப்போதும் நம்மை பலன் கொள்ள பண்ணுகிற புதிய உறவுகளை கர்த்தர் நமக்கு தரப்போகிறார். இந்த வார்த்தைகளை கவனித்துக் கொண்டவர்கள், எதனால் நாம் பலவீனப்பட்டோமோ, எவைகளெல்லாம் நம்மை பலவீனப்படுத்துகிறோ, இன்னைக்கு கர்த்தர் அதெல்லாம் உடைத்துக் கொண்டு பலப்படுத்துகிற வார்த்தையை, பலப்படுத்துகிற ஸ்தானங்களை, பலப்படுத்துகிற உறவுகளை இந்த காலை வேளையில கர்த்தர் தரப்போகிறா. எந்த உறவுகள் நம் பட்சமாய் வரும்போது நாம் பலப்படுவோமோ, 5 மாத காலமாய் கர்த்தர் தனக்குள்ள செய்த கிரியைகளை வெளியே சொல்ல முடியாமல் எலிசபெத் வயதானவள், நான் ஒருவேளை கற்பமா இருக்கிறேன் என்று சொன்னா என்னை யாரும் எப்படி நினைப்பார்களோ என்று சொல்லி தன் வீடுகளுக்குள்ளே மறைந்து கிடந்தவளை 6வது மாதத்திலே ஒரு உறவை கர்த்தர் அனுப்புகிறார். இனத்தாளாகிய மரியாளை கர்த்தர் அனுப்புகிறார். அவள் வந்தபோது அவள் சத்தமிட்டு அவள் தனக்குள்ளே உண்டான நற்கிரியைகளை பேச தொடங்கினார். இந்த வார்த்தையை கேட்கிறவர்களே, யார் நம் பட்சமாய் திரும்பினார், யாரை கர்த்தர் கொண்டு வந்தார், நாம் பலப்படுவோமோ அவர்களை தேவன் நம் பக்கமாய் திருப்பி விட போகிறார். 3 காரியங்கள் நாம் பலப்படும்படி வார்த்தை நம்மை நோக்கி வரப்போகிறது. நாம் பலப்படும்படி சில ஸ்தானங்களுக்கு கர்த்தர் நம்மை கொண்டு போக போகிறார். 3வது காரியம், நாம் பலப்படும்படிக்கு சில உறவுகளை, சில புதிய ஐக்கியங்களை தேவன் நமக்கு தரப்போகிறார். நம்மையும் தட்டி எழுப்பி அநேகரையும் தட்டி எழுப்பும்படி நமக்கான சில நபர்கள் நம் பட்சமாய் வரப்போகிறார்கள். இருக்கிற இடங்களில் கண்களை மூடி தேவ சமூகத்தை நோக்கி பார்க்கலாம். நல்ல பிதாவே, இந்த காலை வேளை நீர் எங்களோடு பேசின இந்த வார்த்தைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். யாரோ பேசின வார்த்தைகள் ஒருவேளை எங்களை சோர பண்ணி இருக்கலாம். யாரோ எங்களை விட்டு போனதினாலே ஒருவேளை நாங்கள் பலவீனப்பட்டிருக்கலாம். ஒருவேளை ஆண்டவரே, யாரோ ஒருவரோடு எங்க ஊழியங்கள் ஒப்பிடப்பட்டதுனால எங்களுக்குள்ள மனச்சோர்வுகள் வந்திருக்கலாம். இந்த காலை வேளையில நீங்க சொல்ற இந்த வார்த்தையை நாங்க அப்படியே அங்கீகரிக்கிறோம் ஆண்டவரே. இனி அப்படி அல்ல. எங்களை பலப்படுத்துகிற பரத்திலிருந்து இறங்கி வருகிற வார்த்தைகள் ரேமா ரேமா அநேகரோடு கர்த்தர் தீர்க்கமாய் பேசுங்க ஆண்டவரே. இந்த பகற்காலம் தொடங்கி ஆண்டவரே, இவர்கள் ஜெபிக்கிற வேளையில் எல்லாம் கர்த்தர் சரியா இவர்கள் இருதயங்களுக்குள்ளே பலமான அசைவை உண்டாக்குவீராக, வார்த்தையை நினைப்பூட்டுவீராக. சில ஸ்தானங்கள்ல பிள்ளைகளை எடுத்து நிறுத்து ஆண்டவரே. யாரை இவங்களோட ஒப்பிட்டு சொன்னாங்களோ, எந்த ஊழியக்காரங்களை இவங்களோட ஒப்பிட்டு சொன்னாங்களோ, அவர்கள் நின்ற அதே மேடைகள்ல, அவர்கள் நின்ற அதே ஸ்தானங்கள்ல, அவங்க மேல இருந்து வெளிப்பட்ட அதே அபிஷேகம் பிள்ளைகள் மூலமாக வெளிப்படும்படி கர்த்தர் எடுத்து நிறுத்துங்கன்னு நாங்க ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். பலப்படுவார்களாக. அன்றைக்கு இவர்கள் கண்கள் கண்டு ஆச்சரியப்படட்டும், இவர்கள் ஆவி பலன் கொள்ளட்டும் என்று நாங்கள் வாழ்த்துகிறோம் ஆண்டவரே. 3வது காரியத்தை நாங்கள் சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பலன் கொள்ள பண்ணுகிற உறவுகளை கர்த்தர் ஏற்படுத்தி தாங்கப்பா. அநேக உறவுகள் எங்களை உடைச்சிட்டு போயிருக்கலாம். ஆனா இனி கர்த்தர் எங்கள் பக்கமாய் திருப்ப போகிற உறவுகள் எங்களை உடைக்கிறதாய் அல்ல, எங்களை விட்டு போகாமல் கர்த்தருடைய ராஜ்யத்தில் சிந்தை உடையவர்களாய், எங்க மேல இருக்கிற ஆவிக்குரிய காரியங்களை மாத்திரம் பார்க்கிறவர்களாய் நின்று தேவனுடைய காரியங்களை கட்டுகிற எலிசாக்களை தேவன் திரும்ப பண்ண போகிறதுக்காக நன்றி ஆண்டவரே. எங்க கூட பேசின வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம், இணைந்திருக்கிறவர்களுக்காய் ஸ்தோத்திரம், அண்ணன்மார்களுக்காய் ஸ்தோத்திரம். அருமையா இதை எடுத்து நடத்தி கொண்டிருக்கிற சாலமோன் அண்ணனுக்காய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து இந்த ஊழியங்கள் நிறைவேறட்டும், ஆளுகை செய்யும், பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். எல்லாரும் இணைந்து சொல்லுவோம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலமையர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை இன்றைக்கு மறவாதே. ஆமென். தேங்க்யூ பாஸ்டர், தேங்க்யூ சோ மச். கர்த்தர் நம்ம ஒவ்வொருவரோடு கூட தீர்க்கமாய், தெளிவாய், திட்டவட்டமாய் கர்த்தர் பேசி இருக்கிறார் நம்புகிறேன். கர்த்தர் இன்றைக்கு அநேகரை பலப்படுத்தி இருக்கிறார். என் ஆவியில நான் உணர்கிறேன். கர்த்தர் இந்த நாள்ல பேசின வார்த்தைகளை இந்த நாள் முழுவதும் நீங்கள் தியானிங்க.
கர்த்தர் இன்னும் உங்களை பலப்படுத்தி அவர் விரும்புகிற எல்லைக்குள்ளாக நாம் கடந்து செல்வதற்கு அவர் நமக்கு பலன் தருவாராக. மறுபடியும் நாளை நமக்கு 6 மணிக்கு இதே போல நாம் ஜூம்ல நாம் மீட் பண்ண இருக்கிறோம். ஜெபத்தோடு கூட பங்கு பெறுங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.